நாடு தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சிந்தித்து இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இளைஞர்களை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை வாழ்வதற்கு, எதிர்கால தமிழகம் உங்களால் உயர்வதற்கு, பட்டம் பெற்றிருக்கிற உங்களை போன்றவர்கள் சிறந்த கல்வியை பெறுவதோடு மட்டுமல்ல, சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவதற்கு, தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் உடைய குடும்பத்தோடு இருக்கின்ற அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எல்லா அரசையும் நான் பார்த்துவிட்டு வந்தவன். புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு 2 தலைவர்கள் இருந்தார்கள், அவரோடும் பயணத்தை மேற்கொண்டேன். அவர் தலைவர் அல்ல, இருந்தாலும் கூட தலைவர் என்று நான் சொல்வது தவறு. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற 3 தலைவர்கள், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், விஜய் அவர்கள் தான், வேறு யாரும் இல்லை. நான் சொல்வதற்கு காரணம் 3 தலைவருடைய இன்றைக்கு அவருடைய தலைமையில் ஏற்று இந்த பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நான் முதலில் அவரோடு இணைகிற போது எல்லோரும் சொன்னார்கள் கேலியாக, 10 பேர் இருந்தால் இங்கே ஐயா போய் சேர்ந்தான். நான் நினைத்தேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிற தலைவர் அங்கே இருக்கிறார், அவரோடு இணைய வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆகவே அந்த விருப்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இன்றைக்கு உங்களிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 துறைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த துறையிலே இருக்கிற பணிகளை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்களுடைய உயிரோட்டத்தை தருகிற துறையாக இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை பேர் உதவியோடு தான் தமிழகம் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்க இருக்கிறது. வருகின்றிருக்கிற பட்டம் பெறுகின்றவர் மட்டுமல்ல, எங்களை இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நீங்கள் எந்த திசை செல்கிற போது நாங்கள் உங்களுக்காக உறுதுணையாக நிற்போம். எந்த நேரத்தில் நீங்கள் குரல் கொடுக்கிற போது உங்கள் சகோதரராக இருந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நீங்கள் வாருங்கள், பட்டத்தை பெற்று சிறந்த முறையிலே எல்லா துறையிலும் சிறந்தவராக, சிறப்புமிக்கவராக, நாடு போற்றுகின்றவர்களாக, அதே நேரத்தில் உங்கள் தாய் தந்தைகளை அத்தனை பேருடைய அரவணைப்போடு நீங்கள் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சிந்தித்து இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இளைஞர்களை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை வாழ்வதற்கு, எதிர்கால தமிழகம் உங்களால் உயர்வதற்கு, பட்டம் பெற்றிருக்கிற உங்களை போன்றவர்கள் சிறந்த கல்வியை பெறுவதோடு மட்டுமல்ல, சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவதற்கு, தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் உடைய குடும்பத்தோடு இருக்கின்ற அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எல்லா அரசையும் நான் பார்த்துவிட்டு வந்தவன். புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு 2 தலைவர்கள் இருந்தார்கள், அவரோடும் பயணத்தை மேற்கொண்டேன். அவர் தலைவர் அல்ல, இருந்தாலும் கூட தலைவர் என்று நான் சொல்வது தவறு. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற 3 தலைவர்கள், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், விஜய் அவர்கள் தான், வேறு யாரும் இல்லை. நான் சொல்வதற்கு காரணம் 3 தலைவருடைய இன்றைக்கு அவருடைய தலைமையில் ஏற்று இந்த பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நான் முதலில் அவரோடு இணைகிற போது எல்லோரும் சொன்னார்கள் கேலியாக, 10 பேர் இருந்தால் இங்கே ஐயா போய் சேர்ந்தான். நான் நினைத்தேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிற தலைவர் அங்கே இருக்கிறார், அவரோடு இணைய வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆகவே அந்த விருப்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இன்றைக்கு உங்களிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 துறைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த துறையிலே இருக்கிற பணிகளை பார்க்கின்ற போது அடித்தட்டு மக்களுடைய உயிரோட்டத்தை தருகிற துறையாக இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை பேர் உதவியோடு தான் தமிழகம் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்க இருக்கிறது. வருகின்றிருக்கிற பட்டம் பெறுகின்றவர் மட்டுமல்ல, எங்களை இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நீங்கள் எந்த திசை செல்கிற போது நாங்கள் உங்களுக்காக உறுதுணையாக நிற்போம். எந்த நேரத்தில் நீங்கள் குரல் கொடுக்கிற போது உங்கள் சகோதரராக இருந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நீங்கள் வாருங்கள், பட்டத்தை பெற்று சிறந்த முறையிலே எல்லா துறையிலும் சிறந்தவராக, சிறப்புமிக்கவராக, நாடு போற்றுகின்றவர்களாக, அதே நேரத்தில் உங்கள் தாய் தந்தைகளை அத்தனை பேருடைய அரவணைப்போடு நீங்கள் வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அஹ்,